அவர்களை வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்று பனங்குளம் ஊராட்சி மன்ற புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலகத்தை திறந்து வைக்க வருகிற அவர்களை வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கின்ற அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், திராவிட மாடல் ஆட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள், இப்படி பல்வேறு திராவிட இயக்க தலைவர்கள் தங்களுடைய பாதங்களை இந்த மண்ணில் பற்று அந்த அளவுக்கு திராவிட சிந்தனைகள் அதிகம் நிறைந்த மக்கள் வாழக்கூடிய நமது பனங்குளம் ஊராட்சியில் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த ஊராட்சி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் திறப்புறாவுக்கு கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பனங்குளம் ஊராட்சியை சார்ந்த பெரியவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள்,
அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊராட்சி மன்ற அலுவலகமானது ஒரு முக்கியமான இடத்துல பனங்குளத்திற்கு பனங்குளம் வடக்கு பகுதி ரெண்டு பேருமே பயன்படக்கூடிய அளவில் மைய பகுதியில் அதுவும் மெயின் சாலையில் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிடம் அமைந்திருக்கிறது. அதற்கு இடம் தந்த மரியாதைக்குரிய ஐயா இறையூர் அவர்கள் இந்த இடத்தை புது சிந்தனையோடு குழந்தைகள் 2 பேருமே இந்த இடத்தை கொடுத்து இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இடம் கொடுக்கறதுனா பக்கத்துல இடமே இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஆளுதான். அதனால இந்த இடம் இந்த ஒன்றைக்கு சிறப்பு பெற்ற இடமா மாறி இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டிருந்தீங்க, இருக்காரு பக்கத்துல. அதனால இப்படி பொது சிந்தனையோடு சமூகத்தில் மக்கள் பணிக்காக முதலில் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த மண் நமது பனங்குளம். அந்த பகுதிக்கு பனங்குளம் தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நீங்க அந்த கொள்கை அந்த அடிப்படையில் எல்லாரும் பயணிக்கிறீங்க. அதே போல புதிதாக பொறுப்பேற்ற கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் அசோக் அவர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிறாங்க. எனவே அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன படிக்கிறாங்க? எங்க போயிட்டாரு? இந்த கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் வர அனுப்பிட்டு பணம் இருக்கு பஞ்சாயத்துல 10-13 ரூபா இருக்கு, போட்டு விட பார்த்து. சரி, கிளர்க்கு யார் எந்த சரி வேற கிளர்க்கு போட்டு சரி வேற எல்லாம் போயிட்டு சாதனா போட்டு